கண்டினியூவாக ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஜோக்காக பார்க்க போகிறோம். மனைவி, என்னை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு நீங்கள் டிஃபனை தொடவே இல்லையே, ஏன்? கணவன் சொல்கிறாரு, 2வது ஷாக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு தான் தொடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஜோக்காக தான் நடக்குதுல்ல, பார்த்துங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறாரு, டாக்டர் பேஷண்ட் சொல்கிறார், டாக்டர் 10 நாளாக ஒரே கனவாக வருது டாக்டர். கனவு தானே வருது, அதனால் என்ன? இல்லை டாக்டர், இடையே இந்த கனவு உங்களுக்கு வழங்குபவர்னு விளம்பரம் வேறு வருது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கனவு வருது ஓகே, அதில் இடையில விளம்பரம் வந்தால் இந்த பிரச்சனை தானே. அது அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணணும். முதல்ல கண்ணு ஒழுங்காக தெரியலையோ, இப்போ தெரியும் பாருங்கள். ஏன்டா 20 நாள் காலேஜுக்கு வரல? சார், எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவார், ஒரே இடத்துக்கு அடிக்கடி போவாத, மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஒரே இடத்துல அடிக்கடி போனால் அதுக்குன்னு காலேஜுக்குமா போகாமல் இருக்கணும். அடுத்தது, ஆங்கிலம் ஒரு அற்புதமான மொழி. நாம் பேசாதிருக்கும் வரை வீட்டை சுத்தப்படுத்துவதற்காகவே பண்டிகைகளை கண்டுபிடித்துள்ளான் தமிழன். வெயில் காலத்திற்கும் பனி காலத்திற்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். எப்படா குளிக்க போகிறோம்னு யோசிச்சா அது வெயில் காலம், ஏன்டா குளிக்க போகிறோம்னு யோசிச்சா அது பனி காலம். போதி தர்மனின் முந்தைய வாரிசு. பயங்கரமாக யோசிச்சு எழுதியிருக்கிறாங்களே. போடா முட்டாள், யாரும் இல்லை இதில் போட்டிருக்காது ஜோக்கில். போடா முட்டாள் குமாஸ்தா, போடா முட்டாள் அப்படின்றாரு. டைப்பிஸ்ட்டு, போடா நீ தாண்டா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேனேஜர், என்ன அங்கே கூச்சல், நான் ஒருத்தன் இங்கே இருப்பது உங்களுக்கு தெரியலையா? அவர் தன்னை தானே முட்டாள்ன்றாரு. அது வந்து ஜோக்கு. அடுத்து ஜோக் பார்க்கலாம். கணவன், சி காப்பி அடியுது, நாய் கூட இதை குடிக்காதுடி. மனைவி, ஆமாங்க, அதனால தான் நம்ம நாய்க்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். கணவன் ஷாக்காக பார்க்குறாரு. இந்த மாதம் ஆனாலே இந்த சவுண்டு கண்டிப்பாக வந்தே தீரும் யாருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். மாடு ஏன் எல்லாருக்கும் பால் கொடுக்குது? ஏன்னா மாடு டீ காப்பி கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் பால் கொடுக்குது. மாடு அதுக்குன்னு போயிட்டு பாலை கறந்து டீ போட்டு எடுத்துன்னு கொடுக்கும். இது ரொம்ப ஓவரான ஜோக்காக இருக்குது, அநியாயமாக. உலகத்திலேயே பெரிய ட்ரௌசர் எது? அதுதான் புல்ட்ரௌசர். ஜேசிபி. ஆடா பாங்க, அதெல்லாம் டவுசரை போடுறது பெரிய டவுசர் போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி, டீச்சர் கேட்குறாங்க, கண்ணகி மதுரையை எரித்தாள், இது என்ன காலம்? மாணவர், ஃபயர் சர்வீஸ் இல்லாத காலமா? ஃபயர் சர்வீஸ் இருந்தால் காலம் மதுரை போய் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அடாப்பா, எதை கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிறீங்க. மனைவி, பணம் வந்தால் கூடவே கஷ்டமும் வந்துடும். கணவன், நான் வரதட்சணை வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தானே சொல்கிற. ஓ, எது சூப்பராக லிங்க் பண்ணிக்கிறாங்கல்ல, கரெக்டு தான். இப்படி தான் பண்ணணும், பண்ணி அப்போ தான் ரோசம் வரும் எல்லாருக்கும். அடுத்து ஜோக் பார்க்கலாம். நோயாளி, ஏன் டாக்டர் இதை கொடுத்த போது சுகர் மாத்திரை தானே சொன்னீங்க? டாக்டர், ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போது? நோயாளி, இல்லை டாக்டர், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்தேன், இனிப்பாகவே இல்லையே, கசந்துச்சே, அதான் வந்தேன். அடாப்பா, சுகர் டாக்டர் வந்து சுகர் மாத்திரைன்னா சக்கரை போட்டால் கொடுப்பாங்க, அது சரியாகணுன்றதுக்காக மருந்து கொடுக்குறாங்க. இந்தமாதிரி அறிவாளிங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.